நீங்க இங்க உட்காருங்க. ஓகே. நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். இங்க அந்த ராஜாவோட போட்டோ எதுவுமே இல்லையே. ஒருவேளை இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் கிட்ட விசாரிச்சா அவரை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா? என்ன இன்ஃபர்மேஷன் மேடம்? இந்த கம்பெனிக்கு மிஸ்டர் ஆனந்த் மட்டும்தான் ஓனரா? இல்ல மேடம், இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 பேருன்னா அவரோட பிரதர்ஸா? ஆமா மேடம், ஆனந்த் சாருக்கு எங்கர் பிரதர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் அருண், இன்னொருத்தர் பேர் கார்த்தி. இங்க ராஜான்னு யாராவது இருக்காங்களா? அப்படிலாம் யாரும் இல்ல மேடம். மேடம், இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிச்சிடலாம் சார். எல்லாம் ரெடி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க வா மேடம். கேமராவை ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. ஓகே மேடம், ரெடி பண்றேன். உட்காருங்க சார். புவன். மேடம். சாருக்கு மைக் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே மேடம். என்ன சார்? கொடுங்க மேடம். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணிடலாம். ஓகே. கொஞ்சம் டச் அப் பண்ணிடுங்க. ஓகே மேடம். பண்ணியாச்சு. ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ரெடியா? ரெடி மேடம். மிராக்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் நபர் அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸின் எம்டிக்களில் ஒருவரான ஆனந்த். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உலகம் முழுக்க இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல டாப் 10 கம்பெனிஸ்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கீங்க. சோ உங்க கம்பெனிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த கம்பெனி எங்க அம்மா பேர்ல சின்னதா ஆரம்பிச்சது. எங்க அம்மா அப்பா கடுமையான உழைப்பால கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு பெரிய கம்பெனியா விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. அவங்க காலத்துக்கு அப்புறம் இப்போ அண்ணன் தம்பிங்க 3 பேரும் இந்த கம்பெனிய அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போய் சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்களோட இந்த சக்சஸ்க்கு என்ன காரணம்னு பாத்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு சொல்ல முடியுமா சார்? இது புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் கேக்குறேன் சார். எங்க சக்சஸுக்கு காரணம் உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை தான் காரணம்னு எல்லார் மாதிரியும் நான் சொல்ல மாட்டேன். எங்க கிட்ட ஒர்க் பண்ற லேபர்ஸ், ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் நாங்க வெளியாளாவே நினைக்க மாட்டோம். எங்க குடும்பத்துக்குள்ள ஒருத்தரா தான் நாங்க நினைப்போம். அவங்க குடும்பத்துல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்திலயும் நாங்க கலந்துப்போம். அவங்க குடியிருக்கிற வீடு, அவங்க குழந்தைங்களோட படிப்பு செலவு, அப்புறம் மருத்துவ செலவு, இது எல்லாத்தையும் நாங்களே ஏத்துக்கிறதால அவங்க கம்பெனியோட முன்னேற்றத்துக்காக ஆர்வமா அக்கறையா உழைக்கிறாங்க. அவங்க உழைப்பால தான் இன்னைக்கு நாங்க டாப் 10 கம்பெனிஸ்ல ஒன்னா இருக்கோம். இதுக்கு எல்லாமே காரணம் எங்க அம்மா தான். அவங்க தான் தொழிலாளர்களுக்கான எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. நாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்கள மாதிரி எல்லா கம்பெனிஸும் தொழிலாளர்கள் மேல அக்கறையா இருந்தா ஸ்ட்ரைக்ஸும் நடக்காது, கம்பெனிஸும் பெருசு. சார், உங்க பிரதர்ஸ பத்தி சொன்னீங்களே, அவங்க 2 பேரும் எங்க சார்? என் தம்பி கார்த்தி ஒரு பிசினஸ் விஷயமா அப்ராட் போயிருக்கான். என் தம்பி அருண் ஒரு லைசன்ஸ் விஷயமா மினிஸ்டரை பார்க்க போயிருக்கான். அவங்களோட போட்டோஸ் இருந்தா காட்ட முடியுமா சார்? இவர்தான் என் தம்பி அருண். சார், உங்களோட இன்னொரு தம்பி போட்டோ காட்டுறீங்களா சார்? காட்டுறேன். கார்த்தியோட போட்டோ காட்ட வேணாம். இவர்தான் என் தம்பி கார்த்தி. சார்,
நீங்க பிசினஸ்ல இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும். அதுக்கு எங்க மிராக்கல் சேனல் மூலமா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு உங்களுக்கு பேட்டி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களோட இந்த பிஸி ஸ்கெட்யூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம். ஓகே, இதெல்லாம் நீங்க எடுத்து. ஓகே மேடம். ஓகே தேங்க்யூ. இல்லைங்கய்யா, எங்க இடத்துல அப்படி ஒரு தப்பான காரியம் நடக்காதய்யா. உங்களுக்கு யாரோ தப்பா தகவல் சொல்லிருக்காங்க ஐயா. அம்மா, எது தப்பு எது சரின்னு தோண்டி பார்த்தா தெரிஞ்சிடும். கொஞ்சம் பதட்டப்படாம இருக்குமா? இந்த நிலத்துல பணத்தை புதைச்சு வச்சிருக்கதா சொல்றாங்க. அப்படி இருந்தா கோயிலுக்கு இந்த நிலத்தை கொடுக்க முடியாது. பணம் இருந்தா அது சுடுகாடு தானே. இந்த இடத்துல எப்படி கோயில் கட்டுவீங்க? புனிதமான காரியத்தெல்லாம் செய்ய முடியாது. இங்க பணம் இருந்தா அபசகுணம் மாதிரி தானே, இங்க எப்படி கோயில் கட்ட முடியும்? இல்லைங்க ஐயா. முருகா, இது என்னையா சோதனை? அம்மா தாயே துர்கா, உனக்கு கோயில் கட்டுறதுக்கு தானப்பா இந்த இடத்தை எழுதி கொடுக்கறதா சொன்ன. இந்த இடத்துல இப்படி ஒரு சோதனை நடக்கலாமா? அம்மா தாயே.